வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டங்க, போச்சம்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த மாட்டு சந்தை வந்து பார்த்திங்கன்னா வாரதோறும் காலை 5 மணிலேருந்து 9 மணி 10 மணி வரைக்குமே நடைபெறும். மாடு வந்து இறங்கி இருக்கிறத பொறுத்து இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா நேராக தருமபுரியிலேருந்து திருப்பத்தூர் போகிற மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க. நல்லா பாரம்பரியமான சந்தை தான், நல்லா பாரம்பரியமான சந்தை தான். அப்படியே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன ரேட்டுக்கு மாடுகள் வந்திருக்குறன்னு. அப்படி அவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு அச்சப்பு கண்ணு வச்சிருக்கிறாரு. என்ன ரேட்டுன்னு தெரியல. நல்லா செடியாடி தான். 30 ரூபா சொல்லியிருக்கிறாரு. நல்லா இருக்குன்னு கூட 30 ரூபா சொல்லியிருக்கிறாரு. என்ன ரேட்டுக்கு எடுக்கலான்னு தெரில, தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. அப்படியே வாங்க உள்ள போகலாம். ஒரு 2 கன்று அப்படியே வாங்க உள்ள போகலாம். பேசிட்டு இருக்காங்க, என்ன ரேட்டு சொல்றாங்கன்னு தெரியல. பேசிட்டு இருக்காங்க, என்ன ரேட்டுக்கு முடியும்னு தெரியல. 11,000 சொல்லியிருக்காங்க. 11,000 சொல்லியிருக்காங்க. என்ன ரேட்டு முடியும்னு தெரியல. ஃபைனலாக பார்க்கலாம் இருங்க. அண்ணா மாடு எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாராட்டுக்கு குழந்தையோட. மாடு எடுத்த நம்ம போட்டு காட்டலாம். குழந்தை பயப்படலாம். சரிண்ணா சரிண்ணா. செப்பு குட்டிங்க, கண் குட்டிங்க இது எடுக்கலாமா? ஓகே ஓகே. நான் வியாபாரிங்களாண்ணா நம்ம வாங்கினீங்களா கொடுக்கறதுக்கு எட்டுங்க? வாங்கிட்டீங்களா? பிடிச்சின்னு வந்துருக்கீங்களா கொடுக்கறதுக்கு? என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? வதவாடியிலேருந்து வந்திருக்கீங்களா? 2 தான் எடுத்து வந்தீங்களா? ஓகே ஓகே. என்ன ரேட் சொல்லியிருக்கீங்கண்ணா? இது ஜோடி 35,000 சொல்லியிருக்கீங்களா? ஓகே, ஜோடி 35,000 சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குது. என்ன ரேட்டு கேட்டிருக்காங்க? என்ன ரேட்டு கேட்டாங்க? இன்னும் எதுவுமே கேட்கலைங்களா? ஐயோ, இந்த வாரம் இப்படி தான் போய்ட்டுருக்காட்டுக்குது, டல்லாக தான் போய்ட்டுருக்கு. ஜோடி 35,000 சொல்லியிருக்காரு. இன்னும் எதுவும் கேட்கலையா? நல்லா இருக்குது கண்ணுக்குட்டி. அங்கே ஒரு 3 பிடிச்சிருக்கிறாரு, கேட்கலாம் இருங்க. அப்படியே ஒரு ஆல் பிளாக்கு ஹெச்எப்பு தான். ஒயிட்டு நல்லா வந்திருக்கு பாருங்க. சிவாஜி ஹெச்எப்பு ஜெர்சி தான் கலந்துருக்கு. ஆனால் நம்ம வியாபாரிங்களாண்ணா? என்ன ஊர்ண்ணா நம்ம? பையூர். ஓ, பையூர்லேருந்து எட்டு வந்தீங்களா? என்ன பெங்களூர் கூட்டிங்களா? பெங்களூர் கூட்டிங்களா? என்ன ரேட்லேருந்து என்ன இருக்குது நம்மக்கிட்ட? 10 ரூபாலேருந்து 20 ரூபா வரையும் இருக்குங்களா? ஓகே. இதெல்லாம் என்ன ரேட்டுண்ணா? 12 ரூபா சொல்லியிருக்கீங்களா? ஓகே ஓகேண்ணா. அதுண்ணா 5 ரூபா. ஃபுல்லாக நிறைய மாடுங்க கண்ணுக்குட்டிங்க இந்த வாரம் இறங்கி இருக்கு. அப்படியே பார்க்கலாம். மாட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போயிட்டுருக்கு. அப்படியே ஒவ்வொன்றா ரேட்டு கேட்கலாம் வாங்க. அப்படியே அப்படியே கேட்கலாம் வாங்க. நான் 3 ரேட்டு வந்தீங்களாண்ணா? ஓகே. இது என்ன நாட்டு மாடுங்களா? ஜெர்சி கிராஸுங்களா அது? ஓகே ஓகே. என்ன ரேட்ண்ணா அது? 10 ரூபா சொல்லியிருக்கீங்களா? இதுனா நடுவில் இருக்கிறது
5000ங்களா? அது ஜெர்சினா 13000 சொல்லியிருக்கீங்களா? ஓகே. இந்த வாரம் எப்படிண்ணா ரேட்டு போயிட்டுருக்கு? கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்குங்களா? ஓகே ஓகேண்ணா. ஏதாவது ரேட்டு கேட்டிருக்காங்களா? என்ன ரேட்டு கேட்டாங்கண்ணா? 11 தான் கேட்டிருக்காங்களா? ஓகே ஓகே. நல்லா இருக்குது குட்டிங்க. 11 தான் கேட்டிருக்கேன். முன்ன பின்ன அனுசரித்து எடுக்கலாம் வந்தால். ரெண்டு ஹெச்எஃப் குட்டிங்க, ஒரு ஜெர்சி குட்டி, ஒரு ஹெச்எஃப், ஒரு 2 பெரிய கெடாரி வச்சுருக்கிறாரு. ரேட்டு தகுந்த மாதிரி போயிட்டுருக்கு, மாடு தகுந்த மாதிரி ரேட்டு போயிட்டுருக்கு. 11, 12, 13, 15 ஜோடி 30 வரையுமே போயிட்டுருக்கு. வியாபாரம் பேசுகிறாங்க, பார்க்கலாம் இருங்க. கை கரவுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் இருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்று போட்டு தேய்க்காம விட்டுக்கிறாங்க. வேற அதெல்லாம் ஒன்று என்ன ரேட்டுக்கு முடியுதுன்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க. கை கறவை நல்லா இருக்கு. பல்லு 6 பல்லாம், 6 பல்லு, கை கறவை. என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க. வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு வேலை பால். மொத்தம் 5 லிட்டர் சொல்கிறாரு ஒரு நாளைக்கு. என்ன ரேட்னா சொல்லியிருக்கீங்க? 23ங்களா? எதாவது கேட்டாங்களா? கேட்குறாங்க. ஓகே ஓகே. 23 சொல்லியிருக்கிறாரு. 5 லிட்டர் பால், 6 பல்லு. ரெண்டு மாடு எடுத்து வந்திருக்கிறாரு, பார்க்கலாம் வாங்க. அதெல்லாம் நேரம் வரப்படி கேட்கலாம். நல்லா மடியில் இருக்கு. சென மாடுங்களாண்ணா? எத்தனை மாதம் என்னண்ணா? 9 மாதங்களா? ஓகே ஓகே. பல்லுண்ணா? இன்னும் பல்லு வைக்கிறீங்களா? ஓ, பல்லு வைக்காத கெடேரி, 9 மாதம் செனை. நல்லா சுழி சொத்தத்தோடு தான் இருக்குது. நல்லா மடியில் இருக்குது. என்ன ரேட்னா சொல்லியிருக்கீங்க? 60,000 சொல்லியிருக்கீங்களா? என்ன ரேட்டு கேட்டிருக்காங்களா? ஏதாவது கேட்டிருக்காங்களா? ஓகே ஓகேண்ணா. 60,000ங்களா? இல்லை முன்ன பின்ன பேசி கொடுப்பங்களா? வந்தாங்க முன்ன பின்ன பேசி கொடுக்கலாம். என்ன ரேட்னா வந்தால் கொடுக்கலாம் ஃபைனலாக? ஒரு 55 வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. பல்லு போடாத கிடாரி, நல்லாயிருக்கு. ஒரு 55 வந்தால் கொடுத்துருவார். வியாபாரி என்ன? நம்ம வியாபாரி தான். வாரம் வருவீங்களா? நாங்கள் வாரம் வருவீங்க. இதுனா இந்த மாடுனா என்னண்ணா? 40,000 சொல்லியிருக்கீங்களா? சென்னையாக இருக்குங்களா? சென்னை தானா? என்ன பல்லுண்ணா இது? கடமுளப்பு. எத்தனை மாதம் என்னண்ணா இது? இது 9 மாதம்ண்ணா. எத்தனாவது கண்ணுண்ணா இது? 3வது கண்ணுண்ணா? ஓகே ஓகே. பால் எவ்வளோண்ணா கறக்கு இது? 12, 13 வரும். ஓகே. 45ங்களா? 45,000 சொல்லியிருக்காரு. 12, 13,000 சொல்லியிருக்காரு. இது 9 மாதம் சென்னை தான். நல்லா இருக்கு மடியோட. மாடுங்க கொஞ்சம் நிறைய வந்திருக்கு இந்த வாரம்.
அப்படி போகலாம். அப்பா, ஒரு பெரிய மாடு ஆல் பிளாக்ல வந்திருக்கு. ஜெர்சிலையும் வந்திருக்கு. மாட்டுக்கு அந்த மாதிரி ரேட்டு போட்டிருக்குங்க. கண்ணு மாடுன்னு நினைக்கிறேன். கண்ணு சூப்பராக இருக்கு, நல்ல கலரில் இருக்கு கண்ணு. பேசிட்டே இருக்காங்க, பார்க்கலாம். கிட்ட இருக்கீங்கன்னா பொட்டை கண்ணு கண்ணு பாருங்க. $42,000 சொல்லியிருக்கிறாரு. என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னு தெரியல. பொட்டை கண்ணோட நல்லா இருக்கு. 35 உடச்சி கேட்குறாங்க. நல்லா இருக்கு மாடு. சரி, வியாபாரம் பேசுகிறாங்க, பேசிட்டு விடுங்க. லட்சம் குட்டிங்க வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஜெர்சி நல்லா இருக்கு குட்டி. நாட்டு மாடு ஒன்று வந்திருக்கு, பார்க்கலாம். வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. முடிஞ்சிட்டு இருக்குது. நல்லா இருக்கு. செப்பெல்லாம் 15,000, 18,000, 20,000. கண்ணு சைஸை பொறுத்து, கலரை பொறுத்து, குவாலிட்டியை பொறுத்து ரேட்டு போயிட்டுருக்கு. வியாபாரம் முடிஞ்சு பிடிச்சிட்டாங்க. அண்ணன் வியாபாரி தான் அவரு. இந்த மாடு வந்து அண்ணன் வியாபாரி தான். வாரம் இட்டு வர்றாரு. எல்லா சந்தைக்கும் போவார். புள்ள எடுக்கிற புள்ள நல்லா எச்சப் பண்ண தான் இட்டு வருவார். அண்ணா உங்கள் பேருண்ணா? அண்ணா என் பேர் பீமண்ணா. பீமா. என்ன ஊருண்ணா? நம்ம நாங்கள் பையூரில். ஓகே ஓகேண்ணா. எத்தனை குட்டினா எட்டு வந்தீங்க இந்த வாரம்? 6 ஒன்றுதாண்ணா. 6 எட்டு வந்தீங்களா? எல்லாம் போயிடுச்சு, 3 தான் இருக்குங்களா? ஓகே ஓகே. என்ன எப்படின்னா போயிட்டுருக்கு இந்த வாரம் சந்தை? பொருள் தகுந்த மாதிரி இருக்குண்ணா. பொருள் தகுந்த மாதிரி ரேட்டு போயிட்டுருக்கு. ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் என்ன ரேட்டில் இருந்து போயிட்டுருக்கு? ஆனால் இது வந்து 19, 24ங்களா? ஓகே. 18ங்களா? ஓகே ஓகே. என்ன ரேட்டு கேட்டிருக்காங்க? என்ன ரேட்னா கொடுக்கலாம் லாஸ்ட்டாக? ஒரு 500 முன்ன பண்ண வந்தால் கொடுத்துருவார். ஓகே ஓகே. நல்லாயிருக்கும் குட்டிங்க எல்லாமே. பெங்களூர் குட்டிங்க தான் இட்டு வருவார். முன்ன பண்ண பேசி கொடுப்பாரு. அவங்க சொல்லுவாங்க அந்த ரேட்டு தான். நம்ம பேசுகிற ரேட்டுக்கு பேசி எடுத்துக்கலாம். சரி, கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா உங்களுக்கு. 73 49 51 58. சிந்தாமணி குட்டி தான். எல்லாம் எட்டு வர பெங்களூர் குட்டி தான். வாங்க நண்பர்களை பார்த்து எடுத்துக்கலாம். சரி, குட்டிங்க வளர்த்து குட்டிங்க நிறைய இறங்கி இருக்கு இந்த வாரம். நல்லா பாருங்க, ஒரே மாதிரியே எக்ஸப்பு பயங்கரமாக இருக்கும். நல்ல சரியான சைஸு.